கேட்டகரி பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் பிளான் சொல்லலாம். எப்பவுமே அந்த காலத்திலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி எல்லாருமே கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் நீங்கள் வந்து கோல்டை நகையாக வாங்காமல் ஒரு காயினாக வாங்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க தங்கத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து காயின்ஸாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் நகையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சைக்கூலி இருக்குது, சேதாரம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டில் அடிபடும். ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ஒரு 2% 5% அப்படின்னா நீங்கள் சைக்கூலியே 10% கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 2% தான் ப்ராஃபிட் நிற்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் காயினாக எடுக்கும்போது உங்களுக்கு வெறும் அச்சுக்கூலி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் லாக்கரில் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு அதோட ரேட் கண்டிப்பாக ஏறும். கோல்டு வந்து எப்பவுமே அதோட மதிப்பை வந்து இழக்காதுங்க. ஸோ அந்த நம்பிக்கை மூலியமாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்களும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து செக்யூரிட்டியாக சேஃபாக வச்சுக்க கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு டிஜிட்டல் கோல்ட்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ